முன்னெல்லாம் வந்து ஒரு லாங்குவேஜ்ல பண்ற படம் வந்து வேற்று மொழி ஆட்களுக்கு தெரியாதுன்றதுனால ரீமேக்ன்ற கல்ச்சர் இதுவா இருந்து நல்லா போச்சு சார். இப்ப எனக்கே ஊமை கடவுளை வந்து நான் தெலுங்குல பண்ணும்போது அங்க இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாருமே அதை ஆல்ரெடி ஊமை கடவுளை பார்த்துட்டாங்க. அதுவும் அவங்க ஆக்டர்ஸோட பார்க்கும்போது என்ஜாய் பண்றாங்க தவிர ஒரு டேரக்டரா நம்மளுக்கு எந்த விதமான ஒரு இதுவுமே இல்லை. இவர் ஊமை கடவுளை படம் தானே, இதுல என்ன இருக்கு அப்படின்னு தான். அண்ட் ஆல்சோ ஆல் த ஸ்டார்ஸ், ஆல் த பீப்புள். இப்ப நான் டு பி ஹானஸ்ட் நான் கில்லி வந்து கில்லியா பார்த்தேன் சார். தர்லி சார், விஜய் சார் ஒக்கடுன்னு ஒரு படம் வந்திருக்குன்னு எனக்கு தெரியாது அப்போ. பட் இப்போ வந்து உலகம் மாறிடுச்சு. இப்போ மலையாளத்துல ஒரு சின்ன படம் ரொம்ப நல்லா இருக்கு. நான் ரைஃபிள் கிளப்னு ஒரு படம் பயங்கரமா இருந்துச்சு, பிரமாதமா இருந்துச்சு. இப்போ இதை வந்து ரீமேக் பண்ணணுமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் எல்லாருக்கும் வருது. இப்போ பேன் இண்டியா அப்படின்றது வந்து அங்கிருந்து ஒரு ஆர்டிஸ்ட் இங்கிருந்து ஒரு ஆர்டிஸ்ட் போறது இல்லை. கண்டென்ட் பேன் இண்டியா. பாக்யராஜ் சார் வந்து பேன் இண்டியன் டைரக்டர், பாலச்சந்தர் சார் பேன் இண்டியன் டைரக்டர், மணிரத்னம் சார் அஃப்கோர்ஸ் பேன் இண்டியன், சங்கர் சார் அஃப்கோர்ஸ். ஸோ இனிமேல் இங்க இருக்கிற ஆக்டர்ஸையும் அவங்க என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால பேன் இண்டியன்.